Hello guys, எல்லாருக்கும் வணக்கம். Welcome back to our channel. Hi, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? So actually வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறமா ஒரு hair style video வந்து நம்ம பார்க்க போறோம். ஒண்ணு இல்ல 4 hair style video நம்ம பார்க்க போறோம். So இன்னைக்கு வந்து நான் usually you guys know how much I love kondai and how I can not live without kondai already. How I cannot live without kondai. Yeah, அதனால கொண்டை தான் வந்து என்னோட உயிரே, என்னோட உயிர் நாடி, என் ஜீவனே வந்து கொண்டை தான். ஆனா இப்போ ரீசெண்ட் டேஸ்ல கொஞ்சம் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு நான் நிறைய வாட்டி சொல்லிட்டேன், கொஞ்சம் கொண்டையை லைட்டா நான் அவாய்ட் பண்றேன், வேற ஏதாவது டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் ஹேர் ஸ்டைல்ஸ் வந்து கண்டிப்பா வந்து நானே இது இன்ஸ்பயர்ட் ஹேர் ஸ்டைல்ஸ் தான் நிறைய ஆன்லைன்ல பார்த்து, பின்ட்ரெஸ்ட்ல பார்த்து நிறைய வந்து தேடி ஒரு சில ஹேர் ஸ்டைல்ஸ் எல்லாம் கொஞ்சம் லைட்டா எனக்கு பிடிச்ச மாதிரி மாத்திருப்பேன். அந்த மாதிரிலாம் பண்ணி ஒரு 4 ஹேர் ஸ்டைல் நான் வச்சிருக்கேன், கியூட் பிரிட்டி ஹேர் ஸ்டைல்ஸ் எல்லாம். ஸோ அதெல்லாமே நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். அண்ட் நான் தலை குளிச்சு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு வாரம் ஆயிடுச்சு. அண்ட் யா, தலைக்கு வந்து நம்ம கண்டிப்பா குளிக்கணும். vlog ஸ்டைல்லே எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி யோசிக்காதீங்க. நம்ம அப்படியே போக போக வந்து செட் பண்ணி ப்ராப்பரா உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். குளிக்கணுங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம், பட் யா நம்ம குளிச்சு ஆகணும். அண்ட் இந்த வீடியோவை ஸ்பான்சர் பண்ணிருக்கிறது பயோலாஜ். நன்றி, மிக்க நன்றி. அதனால இன்னைக்கு அவங்களோட ப்ராடக்ட் ஒன்று வந்து நம்ம இந்த வீடியோ ட்ரை பண்ண போறோம். ஸோ ஹேர் ஸ்டைல் தான் பண்ண போறோம் அப்படிங்கிறதுனால அப்படியே நம்ம இதுலயே காட்டலாமே, ஹேர் ரிலேட்டட் தானே. ஸோ அப்படியே சூப்பரா வந்து உங்களுக்கு நான் செம்மையா அது என்ன மாதிரி ப்ராடக்ட் எப்படிலாம் ஒர்க் ஆகுங்கிறதெல்லாம் சொல்ல போறேன். அண்ட் சூப்பரான ஹேர் ஸ்டைல்ஸ் நம்ம பார்க்க போறோம். ஸோ இது எல்லாத்தையுமே நீங்க வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் பாருங்க. ஃபர்ஸ்ட் நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். ஓகே, லெட் மீ கோ டேக் பாத் அண்ட் கம். ஓகே, தேங்க்யூ. மீன்வைல் வந்து நீங்க என்ன பண்ணுங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மறக்கவே கூடாது, இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் நான் குளிக்கிறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா என்னோட ஹேர் இப்படிதான் இருக்கு, கம்ப்ளீட்டா மெஸ்ஸியா, கொடுமையின் உச்சமா அந்த மாதிரி இருக்கு. ஸோ இதை வந்து நம்ம கம்ப்ளீட்டா ஹேர் வாஷ் எல்லாம் பண்ணிட்டு நான் என்ன பண்றேன்னு காட்டுறேன் சாஃப்டா மாத்துறதுக்கு. இப்போ நான் போய் குளிக்கிறேன். ஓகே, ஸோ நான் பாத்தீங்கன்னா குளிச்சுட்டு வந்துட்டேன். ஒரு டீப் ட்ரீட்மெண்ட் கண்டிப்பா வந்து நம்ம ஷாம்பூ கண்டிஷனர்லாம் யூஸ் பண்ணாலும் ஒரு டீப் ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிற ஒன்று வந்து மிஸ் ஆகுது நம்மளோட ஹேர் கேர் ரொட்டீன்ல. ஸோ அந்த மிஸ் ஆகுற அந்த ஒரு விஷயத்தை தான் எனக்கு பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ நான் இன்னைக்கு யூஸ் பண்ண போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பயோலாஜோட டீப் ட்ரீட்மெண்ட் ஹேர் பேக். இதுல மொத்தம் 3 வேரியன்ட் இருக்கு. ஃப்ரிஸி ஹேருக்கு ஒன்று இருக்கு, கலர் ட்ரீட்டட் ஹேருக்கு ஒன்று இருக்கு, அதுக்கப்புறம் ட்ரை ஹேருக்கு ஒன்று இருக்கு. எனக்கு இது 3த்துல ரொம்ப பிடிச்சது அண்ட் நான் நல்லா யூஸ் பண்றது பாத்தீங்கன்னா இந்த ட்ரை ஹேரோட வேரியன்ட் தான், பயோலாஜோட அல்ட்ரா ஹைட்ரா சோர்ஸ் பேக். ஸோ நான் தலை குளிச்சுட்டு ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஷாம்பூ அண்ட் கண்டிஷனர் போட்டேன். இப்போ வந்து நம்ம இதை அப்ளை பண்ணலாம். 3 ஸ்டெப் தான். ஃபர்ஸ்ட் உங்க ஹேர் எப்படி செக்ஷன் பண்ணிக்கோங்க, ட்விஸ்ட் அண்ட் இன்ஃபியூஸ். பார்க்க சட்டி பண்ண மாதிரியே இருக்கேன்ல, ஜஸ்ட் 3 மினிட்ஸ் தான். அதுக்கப்புறமா நீங்க போய் குளிச்சுட்டு வந்துடலாம். ஸோ நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த அல்ட்ரா ஹைட்ரா சோர்ஸ் பேக், இதோட ஃபேவரட்னு சொல்லல. இதுல பாத்தீங்கன்னா ஆலோ இருக்கு அண்ட் ஸ்பிருலினா எக்ஸ்ட்ராக்ட் இருக்கு. ஸோ இது ரெண்டுமே ஹேருக்கு ரொம்பவே நல்லது. அண்ட் இது வந்து ஹேரை செம்ம, இந்த ட்ரை ஹேருக்கு ரொம்பவே சூப்பரா ஹேரை செம்ம சாஃப்ட் ஆகும். ஸ்மூத் ப்ரூஃப் பேக். அண்ட் இது பாத்தீங்கன்னா ஃப்ரிஸி ஹேருக்கு ரொம்பவே நல்லது. இதுல வந்து கெமிலியா அண்ட் கேஸ்டர் ஆயில் இருக்கு. கேஸ்டர் ஆயில் ஜென்ரலாவே எவ்வளவு நல்லதுங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அடுத்தது இன்னொன்று இருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா கலர் லாஸ்ட் பேக். அண்ட் இது கலர் ட்ரீட்டட் ஹேருக்கு ரொம்ப நல்லது. இது என்ன பண்ணுன்னா நம்ம கலர் வந்து அவ்வளவு சீக்கிரம் போகாத மாதிரி பாத்துக்கோன்னு சொல்றாங்க. இதை பத்தி எனக்கு அந்த அளவுக்கு வந்து தெரியல, ஏன்னா நான் அந்த மாதிரி எந்த பயங்கரமான கலரும் பண்ணல. இதுல வந்து ஆர்ச்சிட் இருக்கு, ஆப்ரிகாட் சீட்ஸ் இருக்கு அண்ட் ஏகப்பட்ட இன்கிரீடியன்ஸும் இதுல இருக்கு. ஸோ உங்க ஹேர் ட்ரையா இருக்கு, எப்படி இருந்தாலும் சரி, ஒரு எக்ஸ்ட்ராவான ஒரு கேர் உங்களுக்கு வேணும்னு சொன்னா இது ஒரு மஸ்ட் ட்ரை ப்ராடக்ட். இதை வந்து நீங்க வீக்லி ஒன்ஸ் யூஸ் பண்ணா ரொம்பவே நல்லா இருக்கும். இன்னொன்னு இதுல ஃப்ரேக்ரன்ஸ் ரொம்பவே ஜாஸ்தியா இருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து ஃப்ரேக்ரன்ஸ் அந்த அளவுக்கு இருந்தா பிடிக்காதுன்னு சொன்னா அதை வாங்காதீங்க. இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 350 அண்ட் 350க்கு கண்டிப்பா இது வர்த். ஓகே, நம்ம ஹேர் ஸ்டைல் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். கொஞ்சம் ஒரு வேற செட்டப்ல வந்து நான் ஷிஃப்ட் ஆயிருப்பேன். ஏன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் எடுத்தது வந்து இன்னொரு நாள் நான் எடுத்தேன், அதுக்கப்புறம் எடுத்தது எல்லாமே அப்படியே கம்ப்ளீட்டா கிராஷ் ஆயிடுச்சு, போயிடுச்சு. ஸோ அதனால அன்னைக்கு நான் என்ன பண்ணணும், சேம் ப்ரொசீஜரே நான் வந்து என்னோட ஹேருக்கு ஃபாலோ பண்ணிருக்கேன். ஸோ அதை அப்படியே பண்ணிட்டு ஸோ ஒரு வேற செட்டப்ல வந்து நான் உட்காந்து எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து ஃப்ரெஷ்ஷா நான் இன்னைக்கு எடுக்கிறேன். ஓகேவா, ஃபைன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன்னா என்னோட ஹேரை வந்து நான் கர்ல் பண்ண போறேன். ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம் நான் ட்ரை பண்ண போறேன். என்னன்னா நான் இது வந்து பார்த்துருந்தேன், இந்த மாதிரி ஹை போனி போட்டு அதுக்கப்புறம் சும்மா அங்க இருக்கிற முடி வச்சு நம்ம கர்ல் பண்றது. அதை நம்ம இன்னைக்கு ட்ரை பண்ணுவோம். ஹீட் ஆயிட்டு இருக்கு, அது பாட்டு ஹீட் ஆகட்டும். நான் வந்து பல வருஷம் முன்னாடி எங்கேயோ பார்த்தேன், அப்பத்துல எனக்கு இது ட்ரை பண்ணணும்னு சொல்லி ஆசை. ஒரு மட்டமான கர்லிங் மாடல ரொம்ப மாசங்களுக்கு முன்னாடி சும்மா ட்ரை பண்ண அந்த அளவுக்கு அது ஒர்க் அவுட் ஆகல. ஸோ வந்து ப்ராப்பரா இன்னைக்கு தான் நான் ட்ரை பண்ண போறேன். பார்ப்போம், கொஞ்சம் கொஞ்சமா கர்ல் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்கு. கண்ணாடி இல்லாம கேமரால பார்த்து பண்ணும்போது பயமா இருக்கு, கை சுற்றுமோ. அது யூசுவலி என்னோட ஹேருக்கு நான் ஹீட் யூஸ் பண்ணவே மாட்டேன். ஓகே, இட்ஸ் நைஸ், நல்லாதான் இருக்குல்ல. ஓகே, இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் பண்ணலாம். இன்னொன்று ஹீட் ப்ரொடெக்டன்ட் எல்லாமே யூஸ் பண்ணிக்கோங்க. ஹீட் ப்ரொடெக்டன்ட் இல்லாமல் ஹேரில் ஹீட் யூஸ் பண்ணாதீங்க. நான் யூஸ் பண்ணிட்டேன்.
டிஃப்ரென்ஸ் தெரியுதா? இந்த பக்கம் ஃபுல்லாக கேர்லாக இருக்குது, இங்கே வந்து அப்படியே இருக்குது. ஷோராக நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுது. இன்னொன்று நான் பெரிய பெரிய ஸ்டாண்டாக தான் எடுக்கிறேன். குட்டி குட்டியாக எடுத்து பண்ணுற அளவுக்கு பொறுமை இல்லை. பெருசு பெருசாக எடுத்து கடற்கடன்னு ஸ்பீடாக பண்ணி முடிச்சிடுவோம். சுட்டுருச்சு. இதனால தான் நான் வந்து ஹீட் யூஸ் பண்ண மாட்டேன். எப்பவுமே எனக்கு சுட்டுக்கும். ஓகே, ஃபுல்லாக கேர்ல் பண்ணியாச்சு. அந்த குரங்கு பொம்மை என்ன விலை? கண்ணாடி சார் அது. ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம இதை அவுத்துடலாம். செட்டிங் ஸ்ப்ரேலாம் வேணும்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட் சும்மா நான் உங்களுக்கு ஹேர் ஸ்டைல் பண்ணி காட்ட தான் போகிறேங்கிறதுனால நான் செட்டிங் ஸ்ப்ரே எதுவுமே யூஸ் பண்ணல. லைட்டாக இப்படி ஒரு வேவியாக இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து போதும் எனக்கு. இந்த மாதிரி இருந்தால் போதும். ஸோ அவ்வளோதான். நம்ம வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் ஹேர் ஸ்டைலுக்கு போயிடலாம். ஓகே, ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் ஹேர் ஸ்டைலே பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஹேர் ஸ்டைல். நீட்டு லைட்டாக கீழே வந்து இந்த வேவ் இருக்கு இல்லையா, அது போதும், அதுவே அழகாக இருக்கும். ஸோ க்ரௌன் பார்ட்லேருந்து கொஞ்சமாக முடி எடுத்துகிட்டு நான் ரப்பர் பேண்ட் போட்டுருக்கேன். உங்களுக்கு நீங்கள் மேலே ஃப்ரெஞ்ச் பிரைட் போட்டுக்கலாம், எது வேணாலும் போட்டுக்கலாம். பட் நான் இந்த மாதிரி சிம்பிளாக ஒரு ரப்பர் பேண்ட் வந்து போட்டுக்கிறேன். டிஸ்கோ ரப்பர் பேண்ட் நான் யூஸ் பண்ணுறேன். அடுத்தது என்ன பண்ணுறேன்னா, ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் முடி விட்டுட்டு பின்னாடி இருந்து இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் நான் முடி எடுத்துக்கிறேன். ஓகேவா, ரெண்டு பக்கமும் முடி எடுத்துட்டு நீங்கள் மேலே ரப்பர் பேண்ட் போட்டு ஒன்று வச்சுருக்கீங்க இல்லையா, ஒரு செட் ஆஃப் ஹேர், அதை வந்து அப்படியே உங்கள் தலைக்கு மேலே போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் கீழே ரெண்டு பக்கமும் எடுத்த முடியை வந்து நீங்கள் நார்மலாக அதே மாதிரி ரப்பர் பேண்ட் போட்டுக்கலாம். இப்போ நம்ம மேலே தூக்கி போட்டோம் இல்லையா, அந்த க்ரௌன் பார்ட்லேருந்து நம்ம ரப்பர் பேண்ட் போட்டோம் அந்த முடி, அதை வந்து நீங்கள் ரெண்டாக பிரிச்சுக்கோங்க. நல்லா க்ளோஸாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ரெண்டாக பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த அடியில் இருக்கிற இந்த ரப்பர் பேண்ட் போட்டு இந்த முடி ரெண்டாவது லேயர் போட்டோம் இல்லையா, ஸோ ரெண்டாவது லேயரை தூக்கி மேலே போடுங்க. ஒன்றுமே இல்லை, ஃபர்ஸ்ட் லேயர் ரெண்டாக பிரிக்கிறோம், ரெண்டாவது லேயரை மேலே போடுறோம், அவ்வளோதான். இப்போது அகைன் கொஞ்சம் ஹேர் எடுத்து நம்ம ரெண்டாக பிரித்தோம் இல்லையா, அது கூட சேர்த்து ஒரு ரப்பர் பேண்ட் போடுறோம். நீங்கள் வந்து இது ஆக்சுவலி உங்களுக்கு பார்க்கும்போது கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கும். பட் நீங்கள் வந்து பண்ணி பார்த்தீங்கன்னா, இதை பார்த்துட்டே நீங்கள் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். இப்போது அகைன் நம்ம மேலே போட்ட முடியை கீழே இறக்கி அதை ரெண்டாக பிரிச்சுட்டு அதுக்கு அடியில் நம்ம ரப்பர் பேண்ட் போட்டு வச்ச முடியை வந்து தூக்கி மேலே போடுறோம். இப்போ நம்ம ரெண்டாக பிரித்து கீழே போட்டிருக்கோம் இல்லையா முடி, அந்த முடியும் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஹேரும் நம்ம எடுத்துட்டு அதை ரப்பர் பேண்ட் போடுறோம். இதையே நீங்கள் கீழே வரைக்கும் ரிப்பீட் பண்ணுங்க. வேணும்னா இதையே நீங்கள் அப்படியே பிரைட் மாதிரி கீழே கொண்டு வரலாம். இல்லைனா உங்கள் தலையோட கீழே வரைக்கும் நீங்கள் இதை ரிப்பீட் பண்ணிட்டு கீழே நீங்கள் நார்மல் பின்னல் போட்டுக்கலாம், இல்லை ஃப்ரீ ஹேர் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் புல் பண்ணி விடுங்க. கொஞ்சம் நல்லா அந்த பிரைட் மாதிரி இருக்குல்ல, அதை லூசன் பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். நான் கேர்ள் பண்ணது இந்த இடத்துல ஒரு வேவ் தெரியுது இல்லையா, அதுக்காக தான். ஸோ வேணும்னா இது நீங்கள் அப்படியே விட்டுக்கலாம். கொஞ்சம் ஃப்ரண்ட்லலாம் ஹேரை புல் பண்ணிட்டு சைட்லலாம் புல் பண்ணி விட்டிங்கன்னா இதுவே ரொம்ப அழகாக இருக்கும். பட் உங்கள் ஹேர் ரொம்ப தின்னாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அடியில் வந்து ஒரு ஹேர் ஸ்டைல் பண்ணலாம். அது என்னன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ உங்களுக்கு ஃப்ரீ ஹேர் பிடிக்கலன்னா அடியில் மொத்தமாக இப்படி ரப்பர் பேண்ட் போட்டுக்கோங்க. நடுவில் ஒரு ஓட்டை போட்டு அடி வழியாக உங்கள் ஹேர் மொத்தத்தையும் இழுத்து நீங்கள் மேலே இப்படி விட்டுக்கோங்க. தட்ஸ் இட். ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும், அட் த சேம் டைம் சூப்பராகவும் இருக்கும். ஸோ இப்போ மொத்த ஹேரையும் புல் பண்ணி விட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு பியூட்டிஃபுல் பார்ட்டி ஹேர் ஸ்டைல் ரெடி. ஓகே, நம்ம அடுத்த ஹேர் ஸ்டைல் போகலாம். போன ஹேர் ஸ்டைல் இருக்கிற ரப்பர் பேண்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு எனக்கு 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு. ஸோ நீங்களும் இந்த மாதிரியான டிஸ்கோ ரப்பர் பேண்ட்ஸ் யூஸ் பண்ணுறீங்க. இதுக்கு டிஸ்கோ தான் சொல்லுவாங்க யூஸ்வலாக. ஒரு சிலர் எலாஸ்டிக்னு கூட சொல்லுவாங்க, ஒரு சிலர் கருப்பு ரப்பர் பேண்டுன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு எப்படி வேணாலும் நீங்கள் சொல்லிக்கோங்க. பட் இந்த மாதிரி இருக்கிற குட்டி குட்டி ரப்பர் பேண்ட் வந்து நீங்கள் போடுறீங்க அப்படின்னு சொன்னால் இட்ஸ் பெஸ்ட் டு கட் இட் ஆஃப். இல்லை என்கிட்ட வேறு ரப்பர் பேண்டே இது ஒன்று தான் இருக்குது, நான் காலப்புறா வாழணும்னு நினச்சிங்கன்னா பார்த்து பொறுமையாக ரிமூவ் பண்ணுங்க. ஸோ ரிமூவ் பண்ணி நான் பட்ட கஷ்டத்துலேயே என்னோட கேர்ள்ஸ் வந்து ஆர் ஆல்மோஸ்ட் கான். அடுத்த ஹேர் ஸ்டைல் ரொம்ப சிம்பிளான ஹேர் ஸ்டைல். இதுக்கு வந்து நீங்கள் நேர் வகுடு எடுக்கலாம், சைடு வகுடு எடுக்கலாம். வகுடு எடுத்ததுக்கு அப்புறமா நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சமாக 3 ஸ்ட்ராண்டு மட்டும் எடுத்து இந்த 3 கால் பின்னல் நீங்கள் ரெகுலராக போட்டது போடுங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லாக பின்னல் போடாமல் ஒரு 4 வாட்டி பின்னிட்டு அதுக்கப்புறமா கீழே உள்ளதை மட்டும் நீங்கள் இழுக்கணும். எடுத்துகிட்டு மறுபடியும் ஒரு 2 வாட்டி பின்னுங்க, கீழே உள்ளதை மட்டும் இழுங்க. நீங்கள் ஃபுல் பின்னல் இழுத்தீங்கன்னா எப்பவும் பண்ணுற மாதிரி ஆகிடும். கீழே உள்ளதை மட்டும் இழுக்கும்போது ஒரு டிஃப்ரெண்ட்டான, என்னடா அது ஒரு மாதிரி இருக்கே, டிஃப்ரெண்ட்டாக இருக்கேங்கிற மாதிரி தோணும். ஸோ அதை மட்டும் எடுத்து நீங்கள் சைடில் கிளிப் பண்ணிக்கோங்க. 2 பக்கமும் இதே பண்ணுங்கள். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும், ப்ரிட்டியாக இருக்கும், அட் த சேம் டைம் ரொம்ப ஈஸியும் கூட. அடுத்த ஹேர் ஸ்டைலுக்கு நான் சைடு வகுடு எடுக்கிறேன். எதுக்கு வேணால் நீங்கள் நேர் வகுடு எடுத்துக்கலாம். பட் ஜஸ்ட் ஒரு டிஃப்ரென்ஸ் காட்டணுங்கிறதுக்காக சைடு வகுடு எடுத்துகிட்டு இதை 2ஆக பிரிச்சுட்டு நம்ம முடிச்சு போட போகிறோம். எக்ஸாக்ட்லி அவ்வளோதான். ஆனால் கொஞ்சம் அந்த மாதிரி வகுடுலாம் கொஞ்சம் கரெக்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இட கூடமா வந்து அது மெஸ்ஸின்னு சொல்லிக்கலாம், பிரச்சனை கிடையாது. நான் எப்போவுமே அப்படி தான் பண்ணுவேன், பிகாஸ் எனக்கு மெஸ்ஸியாக இருக்கிறது பிடிக்கும் கூட. ஸோ அது வந்து இந்த மாதிரி 2ஆக எடுத்து லிட்ரல் முடிச்சு
தெரியுதா உங்களுக்கு? அந்த முடிச்சு போடுறது எப்படின்னு நான் சொல்லிக் கொடுக்கணும்னு அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். அண்ட் எனக்கு அது எப்படி சொல்லிக் கொடுக்குறதுன்னு கூட தெரியல. ஸோ ஃபஸ்ட்டு முடிச்சு போட்டதுக்கப்புறமா அது கீழே இருந்து இன்னும் கொஞ்சம் முடி எடுங்க. முடி எடுத்துட்டு அண்ட் அதை அதே மாதிரி முடிச்சு போடுங்க. ஓகேவா? நான் எப்படி முடிச்சு போடுறேன்னு நீங்களே பார்த்துக்கோங்க. நான் உங்களுக்கு அதில் தான் கேமரா ஜூம் இன் வச்சு காட்டுறேன். ஸோ அது இப்படி மேலே போட்டு அடி வழியாக நீங்கள் வந்து கையை விட்டு மேலே இருந்து முடியை இழுக்கணும். ஸோ இதே மாதிரி சிம்பிளாக நீங்கள் முடிச்சு போட்டு எது வரைக்கும் உங்களுக்கு இழுக்கணுமோ அந்த மாதிரி நீங்கள் இழுத்துட்டு வந்துக்கலாம். இது வந்து நீங்கள் நேர்வகை எடுத்து பண்ணாலும் நல்லாயிருக்கும், இப்படி பண்ணாலும் நல்லாயிருக்கும். ஸோ ரொம்ப சிம்பிளான ஹேர் ஸ்டைல் இதுவும் கூட. அண்ட் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னே புரியாது யாருக்கும் பார்க்கும்போது. நம்ம வந்து இது இப்படி தான் பண்ணோண்டா அப்படின்னு சொல்லி கொடுத்தா மட்டும்தான் புரியும். அண்ட் ரொம்ப அழகாகவும் இருக்கும். அப்படியே வந்து நான் கிளிப் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா எனக்கு அங்கங்கே கொஞ்சம் சிலிம்பி இருக்க மாதிரி இருக்குது. அந்த இடத்துலலாம் வந்து ஒரு குட்டி யூபின் யூஸ் பண்ணி அந்த சிலிம்பி இருக்கிற முடி எல்லாத்தையும் உள்ளே தள்ளிக்கலாம். தட்ஸ் இட். ஓகே, ஸோ டிஃப்ரெண்டான ஹேர் ஸ்டைல் நிறைய பார்த்துரும். நம்ம இட்ஸ் டைம் ஃபார் த கொண்டை. ஸோ கொண்டை தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சிக்னேச்சர் ஹேர் ஸ்டைல். கொண்டை எல்லாம் மறக்கவே முடியாது. ஸோ வந்து இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஹேர் ஸ்டைல்லாம் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்லாம் கற்றுக்கும் போது டிஃப்ரெண்டான கொண்டைகளும் எப்படி போடுறதுன்னு சொல்லி நான் கற்றுப்பேன். பிகாஸ் கொண்டை இல்லாமல் நான் இல்லை, நான் இல்லாமல் கொண்டை இல்லை. இது ரொம்ப சிம்பிளஸ்ட் ஆஃப் சிம்பிள். ஜஸ்ட் உங்கள் ஹேரை வந்து கோம் கூட பண்ண வேண்டாம். அப்படியே தூக்கி இப்படி ஒரு ஹை போனி ஒரு லூஸாக தான் உங்களுக்கு வேணும். நீங்கள் டைட்டாக போட்டுக்கலாம், பட் எனக்கு லூஸாக போட தான் பிடிக்கும். இந்த மாதிரி லூஸாக நான் போட்டுக்கிறேன். போட்டுட்டு என் முடி இப்படி வந்து நான் 2ஆக பிரிக்கிறேன். ஓகேவா? அதுவும் நீங்கள் நேராக பிரிக்கணும்லாம் இல்லை. அது கம்ப்ளீட்டாக ஒரு மெஸ்ஸி பன். அவுட்புட் வந்து வேறு லெவலில் இருக்கும். அதுக்கப்புறம் உங்களோட அப்படியே உங்கள் போனியை எடுத்து நீங்கள் இந்த 2 விரல் வழியாக உள்ளே விட்டு அடியில் இழுத்துக்கணும். ரொம்ப இழுக்காதீங்க. அந்த டிப்பு மட்டும்தான் நீங்கள் உள்ளே இழுக்கணும். அந்த டிப்பு மட்டும் உள்ளே இழுத்து அதுக்கப்புறம் இந்த மாதிரி போனியில் டைட் பண்ணிவிட்டு அந்த அடியில் இருக்கிற அந்த முடியை அப்படியே நீங்கள் வந்து கிளிப் பண்ணிவிடுங்க. ஸ்லைட் யூஸ் பண்ணிக்கோங்க. எண்ட் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே வந்து ஒரு ஹேர் ஸ்டைலிஸ்ட் கிட்ட போய் ஹேர் ஸ்டைல் பண்ண லுக் இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ரொம்ப வந்து மெஸ்ஸியாக இருக்குது அப்படின்னு ஃபீல் ஆச்சுன்னா இந்த மாதிரி யூபின் எடுத்துக்கோங்க. யூபின் எடுத்துகிட்டு எங்கெல்லாம் அப்படி இருக்கோ அந்த இடத்துலலாம் செக்யூர் பண்ணிக்கணும். இந்த இடத்துலலாம் ஓட்ட தெரியுதா? ஸோ கவர் பண்ணி செக்யூர். ஸோ தட்ஸ் இட். ஸோ வந்து இது ஒரு ஹை மெஸ்ஸி பன். இப்படி வழக்கம் போல் முடியெல்லாம் எடுத்து விட்டுக்கோங்க. பின்னாடிலாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பின்னாடி கூட உங்களுக்கு எங்கேயாவது சிலிம்பி இருக்குன்னு ஃபீல் ஆகுதுன்னா அதை சும்மா அப்படியே இப்படி இழுத்து ஒரு யூபின் வச்சு இப்படி குத்திட்டிங்கன்னா போதும். அது வந்து சரியாக போயிடும். ஸோ தட்ஸ் இட். தெரியுதா? இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, குவிக்காக சும்மா வந்து இந்த மாதிரி ஒரு கேஷுவல் பயங்கர மெஸ்ஸியான ஒரு பன். தட்ஸ் இட் கைஸ். ஸோ அவ்வளோதான். இந்த கொண்டையோட நான் முடிச்சுக்கிறேன். கொண்டையோட பேரோட அடுத்த வேலையை நான் பார்க்குறேன். அண்ட் இந்த மாதிரி பண்ணும்போது ஹேரும் அவ்வளோ டேமேஜ் ஆகாது. இழுத்து பன் போடுறதுக்கு பதிலாக இப்படி பண்ணும்போது ஹேர் ரொம்ப டேமேஜும் ஆகாது. ஸோ தட்ஸ் இட். இதெல்லாம் தான் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். அண்ட் இந்த ஹேர் ஸ்டைல்ஸ்லாம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் கூட. ஸோ உங்கள் எல்லாரையுமே நான் இந்த வீடியோவில் பார்க்குறேன். அண்ட் பை ஃப்ரம் கீர்த்தி.